சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எனக்கு அண்ணியாக போவதால் நான் அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமா? சதிகாரி. தாமரை, நீ உண்மையாகவா சொல்கிறாய்? ஆமாம் அண்ணா. ஓஹோ, அப்படி ஒரு தீர்மானத்திற்கு அவள் வந்து விட்டாளா? சரி, அதற்கு நீ என்ன சொன்னாய்? குளத்தில் இருக்கும் மல்லி மலர் ஆகாயத்தில் இருக்கும் சந்திரனை விரும்பினால் அது நடக்குமா? இப்படிப்பட்ட கனவுகளை இத்தோடு நிறுத்திக்கொள். இங்கிருந்து தப்பி செல்வதற்கு இப்படிப்பட்ட உபாயத்தை பயன்படுத்தினால் நான் ஏமாந்து போவேனா? இல்லை, என் அண்ணன் தான் இதை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டேன். ஏன் தாமரை, முத்துநகை என்னை மணக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன், அதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா தாமரை? என்ன, நீங்கள் அவளை மணந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அவள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? எப்பொழுது அவள் ஏற்றுக்கொள்வாள் என்று காத்திருந்தேன் தாமரை. சில நாள் போராட்டங்களுக்கு பின் இப்பொழுதுதான் அவள் இப்படி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறாள். தங்கை மூலமாகவே தமையனுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறாள். இதற்காக நான் உனக்கு பரிசு வழங்க வேண்டும். என்ன வேண்டும் தாமரை, கேள், சொல். நிறுத்துங்கள் அண்ணா. நான் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்? என் அருமை அண்ணி பெருந்தேவி இருந்த இடத்தில் அந்த உளவுக்காரியாம். அன்பே வடிவான என் அண்ணி எங்கே? ஆவேசமே வடிவான அந்த ஏமாற்றுக்காரி எங்கே? அண்ணி மறைந்து ஒரு சில மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அவருடைய இடத்தில் வேறு ஒரு பெண்ணை கொண்டு வந்து வைக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அப்படியானால் அண்ணியிடம் நீங்கள் காட்டிய அன்பே போலி வேடம்தானா? அவர் எப்போது மடிவார், இவளை எப்போது கொண்டு வந்து இங்கு அமர வைக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்தீர்களா? ஒருவேளை இதற்காகத்தான் அண்ணியை தூண்டிவிட்டு பூம்புகாருக்கு அனுப்பிவிட்டு அவர்களை கொன்றீர்களா? தாமரை! இப்படி வேறு யாராவது பேசியிருந்தால் இங்கேயே வெட்டி சாய்த்திருப்பேன். என் உடன் பிறந்தவளாகிவிட்ட ஒரே காரணத்திற்காக பொறுமையாக இருக்கிறேன். பெருந்தேவிடம் கொண்ட அன்பினால் தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்பதை நான் உணர்கிறேன். பெருந்தேவி உன்னை மகளாக நினைத்து அன்பு செலுத்தியவளாயிற்றே. உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் அவள் ஆத்மா என்னை மன்னிக்காது என்பதற்காகவே உன்னை விட்டுவிட்டு போகிறேன். சிறு பெண்ணான உன்னிடம் இதற்கு மேலும் பேச நான் தயாராக இல்லை. தாமரை, நீ இப்படி செய்யலாமா? எனக்கு தந்த வாக்குறுதியை மறந்து அங்கேயே இருந்து விடலாமா? விரைவில் வந்து விடுவேன் என்று சொன்னதால் தானே நான் உன்னை அனுப்பி வைத்தேன். அதிலும் முத்துநகையை மீட்டுக் கொண்டு வருவேன் என்று சொன்னதால் தானே அதை ஏற்றுக்கொண்டேன். முத்துநகையும் வரவில்லை, நீயும் வந்து சேரவில்லை. நான் அங்கு வரலாம் என்று நினைத்தாலும் மன்னர் என்னை அனுமதிக்கவில்லை. இப்பொழுது நான் என்னதான் செய்வது? இந்த தாமரை செழியன் என்ற சூரியனுக்காக மலர்ந்திருக்கிறது என்று சொன்னாயே, சூரியன் போகும் திசை நோக்கியே தாமரை திரும்பும் என்பார்களே. இந்த தாமரை ஏன் நான் இருக்கும் திசையை விட்டு வேறெங்கோ சென்றிருக்கிறது? வந்துவிடு தாமரை, சீக்கிரம் வந்துவிடு. செழியா, வாருங்கள் இளவரசே, வாருங்கள். தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்ததைக் கண்டு நீ மகிழ்ந்ததாக தெரியவில்லையே.
இந்த நேரத்தில் இவன் ஏன் வந்தான் என்று சங்கடப்பட்டது போல் தெரிகிறது. இளவரசே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? சோழ நாட்டின் இளவரசரை காண அமைச்சர் முதலாக அத்தனை பிரதிநிதிகளும் அவரது அரண்மனை வாசலில் காத்திருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட இளவரசர் இந்த பாண்டிய நாட்டு படைத்தலைவன் செழியனை காண வந்திருக்கிறார் என்றால் அது நான் செய்த பாக்கியம் அல்லவா? ஆமாம், யாரையும் காணவில்லையே. யாரை தேடுகிறீர்கள் இளவரசே? நான் வரும்போது நீ யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தது போல் இருந்தது. ஆனால் உள்ளே எவரையும் காணவில்லையே. இளவரசே, நான் தனியாகத்தான் இருந்தேன். ஓ, அப்படியா? நான் உள்ளே வரும்போது வந்துவிடு வந்துவிடு என்றாயே, யாரை அழைத்தாய்? அது அது ஒன்றுமில்லை இளவரசே. நான் ஒரு கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அதற்குரிய வார்த்தை சரியாக வரவில்லை. அதைத்தான் வந்துவிடு வந்துவிடு என்றேன். அப்படியா? இது மிகவும் நல்ல விஷயமாயிற்றே. எங்கே அந்த கவிதை? அது அகத்துறை சார்ந்ததா புறத்துறை சார்ந்ததா? இல்லை, வீரத்தை பற்றியா அல்லது காதலை பற்றியா? அது ஓ, இப்போது கண்டுபிடித்து விட்டேன். அது அகத்துறை சார்ந்த காதல் கவிதைதான். ஆகையால்தான் இந்த தாமரையை உன் தாமரையாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறாய். இளவரசே, உங்களுக்கு எப்படி? செழியா, நான் முதலிலேயே வந்துவிட்டேன். நீ புலம்பிக் கொண்டிருந்ததையெல்லாம் நான் கேட்டுவிட்டேன். இதற்கு மேலும் தாங்காது என்பதால் தான் நான் குறுக்கிட்டேன். ஏன் சங்கோச்சப்படுகிறாய்? தாமரை உனக்கு பொருத்தமான பெண்தான். நீயும் அவளுக்கு ஏற்ற வீரன்தான். நான் உங்கள் காதலை வாழ்த்துகிறேன். இளவரசி, தாங்கள் இந்த அளவிற்கு என் மீது அன்பு கொண்டிருப்பது கண்டு நான் வியக்கிறேன். செழியா, நீ யார்? என் தந்தையின் உயிரை காத்தவன். அதனால் சிறைப்பட்டு இருங்கோவேளால் பல சித்திரவதைகளை அனுபவித்தவன். அதனால் எனக்கு உன் மீது மிகுந்த மதிப்புண்டு. தாமரை மிகவும் நல்ல பெண். வேளேறு குலத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் சோழ அரசின் நியாயத்தை உணர்ந்து தன் அண்ணனையே வெறுப்பவள். அப்படிப்பட்ட அவளும் நீயும் ஒன்றாய் இணைவது பொருத்தமானதுதான். வேளேர் மாளிகைக்கு சென்ற தாமரை இன்னும் திரும்ப வராததை காணும் போது அச்சமாக இருக்கிறது இளவரசி. அதற்கு அவசியமே இல்லை. என்னதான் மூர்க்கனாக இருந்தாலும் இருங்கோவேள் தன் தங்கையின் மீது மிகுந்த பாசம் கொண்டவன் தானே. தாமரையை இங்கு வரவிடாமல் தடுப்பானே தவிர வேறு எந்த வகையிலும் தீங்கு செய்ய மாட்டான். ஆனால் முத்துநகை விஷயத்தில் என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது. அதை நினைத்துதான் நானும் கலங்கிக் கொண்டிருக்கிறேன் இளவரசி. நீ கவலைப்படாதே. சில நாட்கள் பொறுத்து பார்க்கலாம். தாமரை வரவில்லை, முத்துநகையையும் அங்கிருந்து விடுவித்து அனுப்பி வைக்க முடியவில்லை என்ற நிலை ஏற்பட்டால் மன்னரோடு கலந்து பேசி வேறு ஏதாவது நடவடிக்கை எடுப்போம். எந்த விளைவுக்கும் எதிர்விளைவு ஒன்று இருக்கத்தானே செய்யும். தங்கள் வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்கிறது. தாமரை வர தாமதமாகிறதே. யார் மூலமாவது உனக்கு ஏதாவது செய்தி அனுப்பியிருக்கிறாளா என்று கேட்பதற்காகத்தான் நான் வந்தேன். நீ புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அப்படி ஏதும் இல்லை என்பது எனக்கு புரிந்தது. அப்படி ஏதாவது தெரிந்தால் அடுத்த கணமே மாமன்னரிடம் வந்து சொல்லாமல் இருப்பேனா? அதுவும் சரிதான் செழியா. நான் வருகிறேன். செழியா, நான் அந்த பக்கம் சென்றவுடனே மீண்டும் இந்த தாமரையை பார்த்து புலம்பத் தொடங்கி விடாதே. நீ தனியாக புலம்புவதை யாராவது கேட்டால் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து விடுவார்கள். அது காதல் பைத்தியம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். வருகிறேன். முத்துநகை, வாருங்கள். தாங்கள் எப்போது வருவீர்கள் என்று காத்துக் கொண்டிருந்தேன். வருவீர்களோ மாட்டீர்களோ என்று கலங்கிக் கொண்டிருந்தேன். ஏன்? நான் உங்களை எந்த அளவிற்கு புண்படுத்தி பேசியிருக்கிறேன், எவ்வளவு கடுமையாக பேசி அவமதித்தேன். அவையெல்லாம்
உங்களை எப்படி நோக்கெடுத்திருக்கும் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது. அதனால்தான் மிகுந்த பதட்டத்தோடு உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறேன். அப்படியென்றால் தாமரை என்னிடம் வந்து சொன்னது உண்மைதானா? உண்மைதான். நீ என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன். இதை கேட்கும்போது என் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது தெரியுமா? எப்படி உன் மனம் மாறியதென்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு காரணமும் நீங்கள்தான். நானா? ஆம், இருங்கோவேல்தான் வீரபாண்டி என்கிற நிதர்சனமான உண்மையை உணர்ந்து மனதை பக்குவப்படுத்திக் கொள் என்றீர்களே, அதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தேன். வீரபாண்டியை நான் எந்த அளவிற்கு நேசித்தேன். நானும் வீரபாண்டியும் இங்குள்ள கானகத்தில் எப்படியெல்லாம் சுற்றித் திரிந்தோம், என்னென்ன கனவுகள் கண்டோம், எப்படி அந்த மண்டபத்தில் ஈரோடலும் ஓரோடலுமாய் ஈருயிரும் ஓருயிருமாய் இணைந்திருந்தோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்தேன். வீரபாண்டி இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்ற தெளிவான தீர்மானத்திற்கு வந்தேன். இத்தனை நாட்கள் இல்லாமல் திடீரென்று எப்படி இப்படி ஒரு மாற்றம் முத்துநகை? அதற்கு நான் கண்ட ஒரு கனவும் காரணமாக இருந்தது. என்ன கனவு? அதை இப்போது நினைத்து பார்த்தாலும் அந்த காட்சி என் நெஞ்சை உலுக்குகிறது. உங்களை நேரில் பார்த்த பிறகுதான் நான் கண்டது கனவு என்ற ஒரு நிம்மதி என் மனதிற்கு வந்தது. மிகவும் சிறந்த வீரமங்கையான நீயே நடுக்கமுற்றிருக்கிறாய் என்றால் மிகவும் பயங்கரமான கனவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்ன கனவு கண்டாய்? நீங்கள் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அறிந்த சோழ மன்னர் இந்த முறை தாங்கள் நிச்சயம் வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று புரிந்து கொள்கிறார். அதனால் நீங்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன்பே உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று மிகவும் ரகசியமாக பயிற்சி பெற்ற சில வீரர்களை அனுப்பி வைக்கிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர்கள் ரகசியமாக உங்களை பின்தொடர்கிறார்கள். உங்கள் படைகள் இருக்கும் பகுதிதானே என்று சற்று அலட்சியமாக கையில் ஆயுதம் எதுவும் இல்லாமல் ஏதோ சிந்தித்தபடியே நீங்கள் நடந்து வருகிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக சோழ வீரர்கள் சட்டென்று உங்கள் மீது பாய்ந்து கட்டாரியால் உங்களை குத்தி கொலை செய்து போட்டு விடுகிறார்கள். அப்போது அங்கு ஓடி வந்த நான் உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு கீழே விழுந்து கிடக்கும் உங்களை பார்த்து கதறுகிறேன், குமருகிறேன். முத்துநகை, முத்துநகை, என்னை பார், என்னை பார் முத்துநகை. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். என்னை பார். உங்களை அழித்தே தீர வேண்டும் என்ற லட்சியத்தோடு நான் இந்த காட்டிற்குள் வந்தாலும் கனவில் கூட நீங்கள் இறப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை நான் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டேன். உங்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று நான் உணர்ந்து கொண்டேன். முத்துநகை, நீ சொல்வதெல்லாம் கேட்க கேட்க என் உடல் எல்லாம் சிலிர்க்கிறது. இருப்பினும் சோழ மன்னன் மீது நீ கொண்டிருக்கும் ராஜபக்தி என்றேனும் ஒரு நாள் நமக்கு இடையில் குறுக்கிடுமோ என்ற சந்தேகமும் எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது. கரிகாலர், ராஜபக்தி, அவை அனைத்தையும் நம் காதல் வென்றுவிட்டது. கணவனையும் கற்பையும் தவிர ஒரு பெண்ணுக்கு தன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே பெரிதாக இருக்க முடியாது. எப்பொழுது என் மனதையும் உடலையும் உங்களுக்கு அர்ப்பணித்தேனோ அப்பொழுதே நீங்கள்தான் என் மணாளன் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். இனி யாருக்காகவும் தங்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எப்பொழுது உங்களோடு வாழ்வது என்று நான் தீர்மானித்து விட்டேனோ இனி எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுடைய நண்பர்கள் எனக்கு வேண்டியவர்கள், உங்களுடைய பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள்.
அந்த கரிகாலராகவே இருந்தாலும் சரி. ஆஹா முத்துநகை, சற்று பொறுங்கள். நான் உங்களை மணப்பது உறுதிதான் என்றாலும் சில நிபந்தனைகளோடு அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். அப்படியா? சொல் முத்துநகை. நீ என்ன நிபந்தனை விதித்தாலும் அதை நான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். நன்றாக யோசித்து சொல்லுங்கள். யோசிப்பதற்கு இனி எதுவுமே இல்லை. பிறகு வார்த்தை மாறக்கூடாது. அப்படி ஒரு சந்தேகமே உனக்கு எப்பொழுதும் வரக்கூடாது. சரி, நீங்கள் மகாபாரத கதையை படித்திருக்கிறீர்களா? முத்துநகை, ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, நம்புகிறோமோ நம்பவில்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் அதை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் நீ இப்போது எதற்காக மகாபாரத கதையை பற்றி கேட்கிறாய்? சாந்தனு மகாராஜன் என்பவனை கங்கை ஒரு மங்கையாக வந்து மணந்து கொள்கிறாள். அப்பொழுது அவள் அந்த மன்னனுக்கு 2 நிபந்தனைகளை விதிக்கிறாள். ஒன்று, தான் யார் என்பதை பற்றி ஒருபோதும் கேட்கக்கூடாது. மற்றொன்று, அவள் செய்யும் எந்த செயலுக்கும் காரணம் கேட்கக்கூடாது. அது போன்ற நிபந்தனைகளை நிச்சயம் நீ எனக்கு விதிக்க முடியாது. ஏனென்றால் நீ யாரென்று எனக்கு நன்றாக தெரியுமே. அது மட்டுமன்றி காரணம் இல்லாமல் நீ எந்த செயலையும் செய்ய மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் உன் நிபந்தனைகள் என்னவென்று இப்பொழுதே சொல். அதை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிகிறது. அதே நேரத்தில் நான் சொல்லப் போகும் நிபந்தனைகள் சரியானதா இல்லையா என்ற சந்தேகமும் உங்கள் முகத்தில் இருப்பது நன்றாக புரிகிறது. இல்லை இல்லை, நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஏற்காமல் போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீ விதிக்கும் நிபந்தனையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிறகு என்ன? அது என்னவென்று தெரிந்தால் நமது திருமண பரிசாக அதை இப்பொழுதே கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை, எனது நிபந்தனை அப்படிப்பட்டது அல்ல. திருமணத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட வேண்டியவை. ஆகையால் நான் திருமணத்திற்கு பிறகு என் நிபந்தனைகளை சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, நான் அவற்றை நீ எப்பொழுது கேட்டாலும் நிச்சயம் நிறைவேற்றியே தீருவேன். இந்த வாக்குறுதியை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முத்துநகை, நீ எனக்கு மகாபாரத கதையை நினைவுபடுத்தினாய். அதேபோல் நான் உனக்கு ராமாயண கதையை நினைவுபடுத்தட்டுமா? கைகை தசரதனிடம் உன்னைப் போல்தான். நான் கேட்கும்போது வரங்கள் தாருங்கள் என்று சொன்னாள். அவரும் அதற்கு சம்மதித்து 2 வரங்கள் கொடுத்தார். சில காலங்களிலேயே கைகை அந்த வரத்தை கேட்டாள். அந்த சூழ்நிலையில் அந்த வரத்தை கொடுத்ததற்காக தசரதன் தன் உயிரையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படி இருந்தும் தசரதன் உயிரை கொடுத்தானே தவிர வரங்களை கொடுக்காமல் இல்லை. உன் நிபந்தனைகளால் எனக்கு அத்தகைய நிலை ஏற்பட்டாலும் அதை நான் மனப்பூர்வமாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் முத்துநகை. போதுமா? இனி ஒரு கணம் கூட நீ இந்த சிறையில் இருக்கக்கூடாது. இத்தனை காலம் கைதியாக இருந்த நீ என் காதலை முத்துநகையாக மாற வேண்டும். அதை நான் என் கண்ணார கண்டு மனமாற மகிழ வேண்டும் முத்துநகை, மனமாற மகிழ வேண்டும். அவ்வளவுதானே? நீங்கள் செல்லுங்கள். நான் உங்கள் காதலி முத்துநகையாக மாறி உங்களை தேடி வருகிறேன். சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி முத்துநகை, மிக்க மகிழ்ச்சி. இருங்கோவேள், நான் விரித்த வலையில் சரியாக வந்து அகப்பட்டுக் கொண்டாய். வலையின் முடிச்சு இருக்கும்போதுதான் அது எதற்காக விரிக்கப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதுவரை சற்று மகிழ்ச்சியாகவே இரு.
தந்தையே, வா கிள்ளிவளவா, நீ வருகின்ற பரபரப்பை பார்க்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான் தந்தையே. அதை கேட்டால் நீங்கள் மிகவும் வியந்து போவீர்கள். அப்படி என்ன செய்தி கிள்ளிவளவா? யாரை பற்றி என்று கேளுங்கள் தந்தையே, அதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். சரி, விஷயத்தை சொல். நான் சொல்ல வந்தது செழியனை பற்றிய செய்தி. என்ன? செழியனை பற்றியா? அவனுக்கு என்ன நேர்ந்தது? அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது தந்தையே. என்ன சொல்கிறாய்? இருங்கோவேலின் கைதியாக அவனது சிறையில் இருந்தபோது அங்கு பட்ட சித்திரவதைகளின் போதே பிடிக்காத பைத்தியம் இப்பொழுது எப்படி பிடித்தது? அங்கேயே தொடங்கிவிட்டதாம். இப்போது அது முத்திவிட்டதாம். யார் சொன்னது? அவனே சொன்னான் தந்தையே. அப்படியானால் அது காதல் பைத்தியம் என்று சொல். அது எப்படி தந்தையே அவ்வளவு சரியாக கணித்தீர்கள்? எந்த பைத்தியமும் தன்னை எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்லாது. காதல் பைத்தியம் மட்டும்தான் அதை சொல்லிக் கொள்ளவும் தயங்காது. உண்மைதான் தந்தையே. ஆனால் ஆரம்பத்தில் அதை சொல்லிக்கொள்ள சற்று தயங்கினான். ஆனால் அவன் தாமரை மலரிடம் புலம்பியதை நான் பார்த்துவிட்டேன் என்று தெரிந்ததும் எல்லாவற்றையும் உளரத் தொடங்கிவிட்டான். இரு, அவன் யாரை காதலிக்கிறான் என்று சொன்னாய்? எந்த மலரை வைத்துக் கொண்டு புலம்பினான்? தாமரை மலரை வைத்துக்கொண்டு தாமரை சீக்கிரம் வந்துவிடு என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அவன் புலம்பியதெல்லாம் நம் வேளர்குல இளவரசி தாமரையை பற்றித்தான். ஓ, செழியன் தாமரையை காதலிக்கிறானா? இது ஒரு வகையில் ஏற்கத்தக்கதுதான். நானும் எதிர்பார்த்ததுதான். ஆனால் என்ன? தாமரை செழியனை காதலிக்கிறாளா? அவன் இல்லாமல் தனக்கு வாழ்வே இல்லை எனும் அளவிற்கு காதலிக்கிறாளாம். நான் தாமரையை பூம்புகார் எல்லைக்கு கொண்டு போய் விடுவதற்காக புறப்பட்ட நேரத்தில் அவர்கள் இருவரும் பிரிய முடியாமல் தவித்தார்கள் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன்.